ஜெய் சாயிராம். யாராவது நம்மை காயப்படுத்தினால் கலங்கி நிற்காமல் இருக்கலாம். கடந்து சென்றுவிட கற்றுக்கொள்ளலாம். காலம் அனைத்தையும் மாற்றும். நம் பொறுமை நம் வாழ்க்கையையே மாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய முக்கியமான விருப்பம் ஒன்று நாளையே நிறைவேறப் போகிறது. இதை நம்பிக்கையாக கேட்டுவிட்டு இன்றாவது நிம்மதியோடு கண்ணுறங்கு. நாளை மங்களகரமான நாளில் உன் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய இதயம் ஒரு அழகான இசைக்கருவியை போன்றதுதான். இசைக்கருவியை போன்றதுதான். அதில் தேவையில்லாத விஷயங்களை நிரப்புவதை விட மெல்லிசையாக நல்ல விஷயங்களை கொண்டு நிரப்பி வைத்தால் எப்பொழுதுமே வாழ்வு சுவர்க்கமாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, ஒன்றை நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிறாயோ இல்லையோ, யாருக்கும் தீங்கு மட்டும் செய்துவிட எண்ணாதே. மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கென்ன என்று நீ நினைப்பவராக இருந்தால், நல்லதோ கெட்டதோ உன்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்து முடித்துவிட கற்றுக்கொள். எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்து முடித்துவிடு. மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்தால் தேவைப்படும் நேரத்தில் உனக்கு இறைவன் அந்த உதவியை செய்தே தீருவார். ஆம் என் பிரியமே, உனக்கு வலிக்கும் பொழுது துடியாய் துடித்து விடுகிறாய். அதே வலியை மற்றவர்களுக்கு தரும் பொழுது மட்டும் எதை பற்றியும் யோசிப்பதே இல்லை. முக்கியமானவை என்றுமே உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கும். எது உனக்கு முக்கியம் அல்லவோ ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு மட்டுமே அது பயன்படும். ஆம் என் பிரியமே, எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது என்பதில் உன்னை சுற்றியுள்ள எல்லோருமே தெளிவாக இருக்கிறார்கள். நீதான் சில சமயங்களில் தெளிவில்லாமல் தேவையில்லாததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். முக்கியம் இல்லை என்று உன்னையே முக்கியம் இல்லை என்று நினைப்பவர்களையே முக்கியமானவர்கள் என்று நினைத்து காயப்பட்டு கண்ணீரோடு சில சமயம் என்னிடம் வந்து புலம்புகிறாயே என் பிரியமே. எந்த சூழலிலும் விரும்பியவர்களை விட்டு விலகி தூரமாக மட்டும் சென்றுவிட எண்ணாதே. அவர்களை விட்டு தூரமாக சென்று விடாதே. உன்னிடம் உண்மையாக இருப்பவர்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அவர்களோடு சேர்ந்து வாழ பழகு. மறந்தும் கூட அவர்களை விட்டு பிரிய நினைக்காதே. பின் நீதான் வருத்தப்படுவாய். ஆம் என் பிரியமே, மனதை எப்பொழுதுமே தெளிவாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையே இல்லாத பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து உன்னுடைய மனதை நீயே குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கான வாழ்க்கையை மாற்றும் நிச்சயமான அற்புத மாற்றங்களை உன் சாயப்பா நான் உனக்காகவே தருவேன். அவமானப்படுத்துபவர்களை எளிதில் எதிர்கொள்ள பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, இதுதான் எனக்கு விதி, இதுதான் எனக்கு அமைந்த விதி என்று நினைத்து கொண்டு அப்படியே மருங்கி நின்று விடாதே. விதியை நிச்சயமாக மாற்றும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவே வேண்டாம். ஆம் என் பிரியமே, யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்க நினைக்காதே. யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்க நினைக்காதே என் பிரியமே. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. எப்பொழுதுமே மனதை தூய்மையாக வைத்துக்கொள். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றால் அப்பொழுதே எதிர்த்து பேசிவிடு. இல்லையென்றால் உன்னுடைய பக்கம் நியாயம் இருக்கும் என்பதை, உன்னிடமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை எல்லோருமே மறந்தும் மறைத்தும் விடுவார்கள்.
அப்படியாப்பட்ட உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிரியமே, ஆசைப்படுவதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள். அளவில்லாத ஆசை உன்னிடமுள்ள நல்ல குணங்களை உனக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள். கவலைகளுக்கு உன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிடாதே என் பிரியமே. கவலைகளுக்கு நேரத்தை ஒதுக்கிவிடாதே. ஒரு நாள் கவலை ஒரு நாள் மகிழ்ச்சியை விட மிக மிக நீளமானதாக மாறிவிடும். நீளமானதாக மாறிவிடும் என் பிரியமே. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு நேரத்தை ஒதுக்க கற்றுக்கொள். மகிழ்ச்சி உன்னுடைய கவலைகளை போக்குகிறதோ இல்லையோ, சந்தோஷம் உன்னுடைய துக்கத்தை நீக்குகிறதோ இல்லையோ, ஆனால் உன்னுடைய கவலைகள் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து மகிழ்ச்சியையும் அழித்துவிடும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உலகத்தில் நீ யாரை அதிகமாக நேசிக்கிறாயோ அவர்களை ஒரு கட்டத்தில் அதிகமாக வெறுக்கவும் செய்துவிடும் இந்த உலகம். என் பிரியமே, நீ யாரை அதிகமாக வெறுக்கிறாயோ அவர்களை முன்பு ஒரு காலத்தில் அதிகமாக நேசித்தும் இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நம்மால் இது இயலாது முடியாது என்று மட்டும் நினைத்து அப்படியே இருந்து விடாதே, முடங்கி விடாதே. எல்லாம் உனக்கு கிடைக்கும், எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. வெற்றி பெறும் வரை மறைவாக இரு. வெளியில் எதையுமே சொல்லாமல் இரு. உன்னுடைய திட்டங்களை வெளியில் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் இரு. என் பிரியமே, உன்னை நீயே உறுதியாக்க கற்றுக்கொள். உன்னை நீயே உறுதியாக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே யாருக்காகவும் எதையெதையோ தேடி தேடி உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையின் நிம்மதியையும் தொலைத்துவிட எண்ணாதே என் பிரியமே. ஒருவரை எல்லோரும் மதிக்கிறார்கள், எல்லோரும் போற்றுகிறார்கள் என்பதற்காக அவரை நல்லவர் என்றோ உயர்ந்தவர் என்றோ தப்பு கணக்கு போட்டு விடாதே என் பிரியமே. வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு நடைபெறு. உன்னை எல்லோருமே எப்பொழுதும் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதே. காலத்தை கடந்து சந்திக்கின்ற ஒருவரையும், எல்லோருக்கும் நன்மை செய்ய நினைக்கும் ஒவ்வொருவரையும் எல்லோரும் தவறாகத்தான் புரிந்து கொள்வார்கள். இது உலகத்தின் இயல்பு. அவர்களுக்காக உன்னுடைய இயல்பை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே என் பிரியமே. ஒருபோதும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே. என் அன்பு பிரியமே, நீ கீழே விழும் பொழுது நகைப்புக்குரியவராக இருந்தாலும் வீழ்ச்சிகளிலிருந்து எழும் பொழுது வியப்புக்குரியவராக எழ வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள். தவறி கீழே விழுந்துவிட்டால் நீ விழுந்ததை மற்றவர்கள் பார்ப்பதற்குள் எப்படி எழுந்து விடுவியோ அதே போல உன்னுடைய வீழ்ச்சிகளிலிருந்தும் விஸ்வரூபம் கொண்டு எழுந்துவிடு. என் பிரியமே, எந்த பொருள் உன்னிடம் அதிகமாக இருக்கிறதோ அதிகமாக கிடைக்கிறதோ அதற்கு மதிப்பு எப்பொழுதுமே கொடுக்கப்படுவதே இல்லை. உன்னுடைய மரியாதை கௌரவத்தை அதிகரிக்க விரும்பினால் சில நேரங்களில் காணாமல் போகவும் கற்றுக்கொள் என் பிரியமே. கற்றுக்கொள்ள பழகு. எப்பொழுதுமே எல்லோருக்கும் கிடைத்துவிட்டால் மதிப்பு குறைந்துவிடும், நிச்சயமாக குறைந்துவிடும். வாழ்க்கையில் எந்த சவால்களையும் பார்த்து பயந்து பின்வாங்கி விடாதே என் பிரியமே. உன்னுடைய தைரியம்தான் உனக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும். எனவே எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள். எதிலும் துணிச்சலோடு செயல்பட துவங்கு. துணிச்சலோடு செயல்பட எப்பொழுது முடிவு செய்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையின் பாதி அபாய கட்டத்தை நீ கடந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். பிறருக்கு உதவி செய்ய விரும்புகிறவர் நீ
ஒருபோதும் பிறரிடம் உதவி வேண்டி நிற்கவே மாட்டாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிரியமே. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் நீ மற்றவர்களிடமிருந்து எதையுமே வாங்கிக் கொள்ள மாட்டாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுதுமே மனதை நிதானமாக வைத்துக்கொள், பொறுமையாக இரு. எல்லாவற்றுக்கும் பிரபஞ்சம் வழிகாட்டும் என்ற தைரியமான நம்பிக்கையோடு இரு. இன்று நீ செய்யும் வேலைகளை உறுதியாகவும் நம்பிக்கையோடும் செய்யவில்லை என்றால், அப்படி நீ செய்யவில்லை என்றால் அதனால் பின்னாளில் உன்னுடைய வாழ்வில் ஏற்பட போகும் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருக்க கற்றுக்கொள். எல்லா வேலைகளையும் மற்றவர்களிடம் அப்படியே ஒப்படைத்து விடாதே. எப்பொழுதுமே உனக்கு செய்ய தெரிந்த வேலைகளை மட்டுமே மற்றவர்களிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் அதை சரியாக செய்கிறார்களா இல்லையா என்பதை உன்னால் தெரிந்து கொள்ளவே முடியும். எனவே ஒன்றை அடைய வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்ட பிறகு அதற்கு தடையாக எது வந்தாலும் தகர்த்துவிட்டு கடந்து செல்வதுதான் நல்லது. உன்னுடைய இலக்கை அடைவதற்கான ஒரே வழியும் அதுதான். எப்பொழுது நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், என் வாழ்வில் மாற்றங்கள் எப்படியெல்லாம் நிகழும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்தாயல்லவா? அதற்கான சிந்தனையை குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு என்ற நேரம் வரும் பொழுது, உனக்கு என்ற காலம் உன்னை நோக்கி வரும் பொழுது நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே உனக்கு வந்து சேரும்படி நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவேன், ஒரு தீர்வு தரப்போகிறேன். நம்ம விரும்புறது, நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எப்பொழுதுமே நடக்க வேண்டும் அப்படின்னு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நான் நினைப்பது அப்படியே நடக்கும். நம் எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையாகவே இருக்கிறது. பிரச்சனைக்கான தீர்வு நம்மிடமே இருக்கிறது. மற்றவர்களை பார்த்து ஏக்கப்படுவதால், மற்றவர்களை பார்த்து இவர்கள் வாழ்வு இப்படி இருக்கிறதே, நம் வாழ்வில் மாற்றங்கள் வராதா என்று ஏக்கத்தோடும் பொறாமையோடும் பார்த்தால் நம் வாழ்க்கை மாறிவிடப் போகிறதா? எதுவுமே மாறாது. இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய தெரியாமல் இருப்பது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு எதையுமே செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு அழகிய கிராமத்தில் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்தார் ஒருவர். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் மனவேதனையோடும் பல கோயில்களுக்கு சென்றும் வேண்டியும் அதிர்ஷ்டவசமாக கடவுளின் ஆசிர்வாதத்தால் 15 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு என்று ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. தவமிருந்து பெற்ற குழந்தையை அதிகமாக சீராட்டி பாராட்டி சற்று அதிகமாகவே செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தனர் அந்த குழந்தையை. அந்த பையன் வளர வளர மிகவும் அறிவாளியாகவே வளர்ந்தான். ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த அன்பு மிகுந்த பாசத்தால், அதிகப்படியான பாசத்தால் சோம்பேறியாகவே மாறிக்கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. அவன் மனதை பொறுத்தவரை அவனுக்கு எல்லாமே கஷ்டப்படாமல் அனைத்துமே அவன் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. எனவே வாலிப வயது வந்தபோதும் கூட எந்த ஒரு தொழிலையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் அப்படியே சுற்றி கொண்டிருந்தான் அந்த வாலிப வயது பையன். தன்னுடைய நண்பர்களிடம் சேர்ந்து உல்லாசமாக எந்த ஒரு கவலையும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தான் அந்த வாலிப வயது பையன். இப்படி வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தது. மிக சந்தோஷமாகவே நகர்ந்து கொண்டிருந்தது.
ஒரு நாள் அந்த பையனின் தகப்பனார் வேலை செய்யும் பண்ணையார் அவர் தகப்பனாரை அழைத்து, தனக்கு இன்னும் ஒரு இடம் உள்ளது, அது மற்றொரு ஊரில் உள்ளது, வேறு ஒரு ஊரில் இருக்கிறது, அந்த நிலத்தை பார்த்து கொள்ள நீங்கள் குடும்பமாக அந்த ஊருக்கு மாற வேண்டும் என்ற கட்டளையை இட்டார் அந்த பண்ணையார். உடனே அவருடைய தந்தையும் பிழைப்பதற்கு வேறு வழியில்லாமல் தன் ஊதியத்தில்தான் குடும்பம் நடக்கிறது என்ற நினைப்போடு அந்த ஊருக்கு செல்வதாக முடிவு செய்தனர். குடும்பத்தோடு செல்வதாக முடிவு செய்தனர், கணவனும் மனைவியும். ஆனால் அவனுடைய மகனோ, இந்த ஊரில் இருக்கும் என்னுடைய நண்பர்களை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது என்று பிடிவாதமாக தன்னுடைய பெற்றோரிடம் சொல்லிவிட்டு அந்த ஊரிலேயே தங்கிவிட்டான் அந்த மகன். ஆனால் தனியாக இருக்கும் அந்த பையனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனாலும் பசி வந்து கொண்டுதான் இருக்கிறது, சாப்பிட்டாக வேண்டுமே என்ற நிர்பந்தத்தில் ஏதாவது வேலைக்கு போய் அந்த பணத்தை வைத்து சாப்பிடலாமா என்று எண்ணும் பொழுதே வேலை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் அவன் மனதில் எண்ணியது. எனவே இருப்பதை கிடைப்பதை வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையை ஓட்டலாம் என்ற எண்ணத்தில் சில காலம் தன் தெரிந்தவர்கள் வீட்டிலும் நண்பர்களுடைய வீட்டிலும் அங்கெல்லாம் போய் கிடைத்ததை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் அந்த மகன். ஆனால் இப்படியே எத்தனை நாட்கள் தான் நகர்த்த முடியும்? நாள் ஆக காலங்கள் செல்ல செல்ல அனைவருமே தங்களுடைய வீட்டில் அவன் எப்படி நுழையாமல் பார்த்து கொள்வது, அவனை எப்படி வீட்டிற்குள் வராமல் தடுப்பது என்ற எண்ணத்திற்கு மாறிவிட்டனர். ஒரு நாள் பசி தாங்கவே முடியவில்லை. அப்பொழுது ஒரு தோட்டத்திலிருந்து பழங்களை திருடி உண்ண ஆரம்பித்தான் அந்த பையன். அப்பொழுது அந்த தோட்டக்காரர் அவனை துரத்தி கொண்டு வந்தார். அவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான். ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் ஓடதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது, தான் வெகு தூரம் ஓடி வந்துவிட்டோம், ஒரு அடர்ந்த காற்றுக்குள் வந்துவிட்டோம் என்ற உண்மை அவனுக்கு புரிந்தது. ஓடி வந்த களைப்பில் அசதியால் தாங்க முடியாமல் அப்படியே அயர்ந்து போனான் அந்த மகன். ஆனால் அவன் கண் விழித்து பார்த்த பொழுது தன்னுடைய அருகில் ஒரு ஓநாய் உட்கார்ந்திருப்பதை பார்த்து திகைத்து போனான் அந்த மகன். ஓடிவிடலாமா என்ற எண்ணம் மேலோங்கியது. அதைவிட இந்த ஓநாயின் வேகத்துக்கு நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா என்ற பலவிதமான சிந்தனைகள் அவன் மனதில் எழுந்தது. அப்பொழுதுதான் அவன் அதை சற்று கவனமாகவே கவனித்தான். அந்த ஓநாய்க்கு 2 கால்கள் மட்டுமே இருந்தது. அவனால் அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டான் தன்னையே. ஆனால் அவன் சிந்தனை வேறு விதமாக சென்றது. இந்த ஓநாய் எப்படி 2 கால்களை வைத்துக்கொண்டு வாழ்கிறது, எப்படி தனக்கான உணவை தேடிக்கொள்கிறது என்ற சிந்தனைதான் அவன் மனதில் எழுந்தது. இந்த காட்டில் மற்ற மிருகங்களிடமிருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்கிறது இந்த ஓநாய் என்ற பலவிதமான சிந்தனை அவன் மனதில் எழுந்தது. அப்பொழுதுதான் அங்கு தூரத்தில் ஒரு சிங்கம் நடந்து வருவதை அவன் கண்டான். உடனே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேக வேகமாக மரத்தின் உச்சியில் போய் அமர்ந்து விட்டான் அந்த பையன். நாம் தப்பித்து விட்டோமே, ஆனால் இந்த 2 கால் கொண்ட ஓநாய் எப்படி அந்த சிங்கத்திடமிருந்து தப்பிக்கப் போகிறது என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த சிங்கம் வாயில் வைத்து கொண்டிருந்த மாமிசத்தை வந்து அந்த ஓநாயிடம் போட்டுவிட்டு அமைதியாக சென்றது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மகனுக்கு ரொம்பவே சிந்தனை மேலோங்கியது. இறைவனின் கருணையோ கருணைதான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு முறையில் உதவிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தனக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இறைவன் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஒரு அமைதியான இடத்தில் போய் உட்கார்ந்தான். யாராவது வருகிறார்களா தனக்கு உதவி செய்ய என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே இருந்தான். அப்படியாக 2 நாட்கள் போனது. யாருமே அவனுக்கு உதவ வரவே இல்லை. பசியால் மயக்கமடைந்தான் அந்த மகன். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார். அவனை எழுப்பி தண்ணீர் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி, யார் நீ, ஏன் இங்கு இருக்கிறாய் என்ற கேள்விகளை அந்த பையனிடம் கேட்டார் அந்த துறவி. அதற்கு அந்த மகன் தான் கடந்து வந்த பாதை
பார்த்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அந்த துறவியிடம் பகிர்ந்து கொண்டான். இப்படி அந்த ஓநாய் மேல் இரக்கம் கொண்ட அந்த கடவுள் என் மேல் இரக்கம் காட்டவே இல்லையே என்று வருந்தினான். அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் குருவே என்று கேட்டான். அதற்கு அந்த துறவி சிரித்துக்கொண்டே, இறைவன் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் இறைவன் கொடுக்கும் வாய்ப்பை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இறைவன் ஓநாயாக இருக்க உன்னை ஆசைப்படவில்லை, விருப்பப்படவும் இல்லை. உன்னை சிங்கமாக இருக்கவே அந்த இறைவன் விரும்புகிறான். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளவு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்றுதான் இறைவன் உனக்காக அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று கூறினார் அந்த துறவி. உன்னுடைய பலம் உனக்கு புரியவே இல்லை, தெரிந்து கொள்ளவும் நீ விருப்பப்படவே இல்லை. அப்படியே அமைதியாக இருந்துவிட்டால் எல்லாம் கையில் கிடைத்துவிடும் என்ற தவறான எண்ணத்தை உன் மனதில் வைத்து கொண்டிருக்கிறாய். உலகில் ஊனமாக இருப்பது தவறு இல்லை. ஆனால் அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு அமைதியாக இருப்பதுதான், மற்றவர்களுக்கு உதவாமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இதை நன்றாக புரிந்து கொள். போய் உன்னுடைய வேலையை செய். என்ன வேலை செய்கிறதோ அந்த வேலையை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக செய்ய பழகு. அதனால் கிடைக்கும் வருமானத்தில் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். முடிந்தால் அந்த சிங்கமாக வாழப் பழகு என்று அறிவுரை கூறினார் அந்த துறவி. மனம் திருந்திய அந்த மகன் உடனே தன் ஊரை நோக்கி புறப்பட்டான். ஏதாவது வேலை செய்து முதலில் நாம் பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டும். பின் மற்றவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து நம் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இறைவன் கொடுத்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தீர்க்கமான முடிவோடும் சென்றான். இறைவன் நமக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய நல்ல குணம் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்றுடைய உன்னுடைய மனம் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா? உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம். 1000 போராட்டத்தை நீ சந்தித்து கூட இருக்கலாம். 1000 போராட்டத்தை கடந்தும் வந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடும் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நினைப்பு அனைத்துமே உன் சாயப்பாவைக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. மிக மிக பெரியதுதான் குழந்தையே. அந்த போராட்டத்திற்கான பதிலை புதையலாய் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ உன் சாயப்பாவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற என்னுடைய குரல் உன் மனக்குழப்பத்தால் உன் காதில் விழவே இல்லை. உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனவேதனையாக இருப்பதால் தான், மனக்குழப்பத்தோடு இருப்பதால் தான் என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன் பார்வை என் மீது விழவில்லை. நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. என் அன்பு குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உனக்கு சர்வ நிச்சயமாக ஏற்படுத்துவேன். சந்தோஷமாக இரு என் கண்மணியே. உன் அப்பா எப்பொழுதுமே இருக்கிறேன், கவலைப்படாமல் இரு. எந்தவித ஆபத்திலிருந்தும் நீ பரிபூரணமாக காப்பாற்றப்படுவாய்.
எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவாய். எந்த ஒரு இன்னல்களிலிருந்தும் நிச்சயமாக வெளியே வந்துவிடுவாய் என்று நம்பிக்கையோடு இரு. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு. நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே.
உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு.